நீங்க இப்போ ஒரு இப்போ நிறைய பேர் வந்து மரம் எல்லாம் காடெல்லாம் அழிச்சிட்டு வராங்கல்ல. நீங்க வந்து ஒரு நேச்சரை லவ் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா, நேச்சர் வந்து கண்டிப்பா உங்களே லவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுன்றத கான்செப்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபோட்டோகிராஃபரா அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்போ அவருக்கு எவ்வளோ எமோஷனலா ஃபீலா இருக்குன்றத இதுல காமிச்சிருக்காங்களாம். லேக் அந்த அளவுக்கு எப்படின்னா, எனக்கு லவ் போர்ஷன் தான் அந்த அளவுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி மற்ற எல்லாமே ஓகேவா இருந்ததுண்ணா. ஓகே சூப்பரா இருந்தது நான் ஆமா ஆமா. ஆக்சுவலா நான் எப்படி இது பண்ணேன்னா, ஓகே இவங்க ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ கஞ்சா வளர்த்துறாங்க, அதனால தான் ஃபாரஸ்ட்குள்ள வரவங்களாம் சாவடிக்கிறாங்க அப்படின்னு வச்சிருந்தேன். ஆனா சீரியஸாவே ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ட்டு இதுல காமிச்சிருக்கேன். ஆமா ஆமா. அவங்க அம்மாவுக்காக இவங்க போயிட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் படமே இருக்கு. ஏவியேட்டர் மாதிரி தமிழ்ல ஒரு படம் வந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. டைரக்டர் தான் நடிச்சிருக்காரு, அதனால அந்த எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் நல்ல படத்துக்கு கரெக்டாக நல்ல இருக்கு. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். ஒரு எமோஷனல் இதுதான் சார். ஃபேமிலி பாண்டிங்கு, நேச்சர் எல்லாமே சேர்ந்து நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க சார். படம் நல்லா இருக்கும் சார். நீங்கள் நேச்சரு, ஃபேமிலி பாண்டிங் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ஸும் பேசியிருக்காங்க சார். படம் நல்லா இருக்கு சார். ஃபோட்டோகிராஃபர் படம் உண்மையிலேயே வந்து ஒரு நியூ ஜானரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரியாலிட்டி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம ரியலாக வந்து அந்த மதிக்கட்டம் சோலை போயிட்டு பார்க்க முடியாது. பட் டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் காமிச்சிருக்கனால எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன ஆபத்து இருக்குது, இது ரியாலிட்டியா இல்லை வந்துட்டு வந்து ஃபேக்கா அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது, அதனால் படத்தை பார்த்தோன்னா நான் சொல்கிறேன். ஆமாம், அம்மாவோட காரணனால வாழ நினைக்கிறாரு அவர். அந்த படத்துக்காக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து டெபியூ டேரக்டர், டெபியூ ஆக்டராக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் எப்படி மூவ் ஆகுது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, என்னென்ன பண்ணுறாரு எல்லாம் வந்து ஷோ பண்ணுறாங்க. சார் நம்ம ஃபோட்டோகிராஃபர் உள்ளே போயிட்டு இதை ஃபோட்டோ எடுப்பார், அதை ஃபோட்டோ எடுப்பாருன்னு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம போவோம் அந்த தாட்டில். ஆனால் அது அங்கே அப்படி கிடையாது. அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்கே நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸை நம்ம லைவாக பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபுட்டு இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க, ஒரு 3 days பகல் இருக்கும், நைட் இருக்கும். அங்கே என்னென்ன த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இல்யூஷன்ஸ் சொல்லும் இல்லைங்களா. ஐயோ மாட்டிக்கிட்டோம், வெளியும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல. கடைசியில் அவர் நினச்ச விஷயத்த அவர் பார்த்தாரா பார்க்கலையா, ஸோ அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு, அவர் பண்ண எஃபர்ட்டுக்கு அங்கே சக்ஸஸ் கிடச்சிதா இல்லையான்றத ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே. சார் கனெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, உண்மையே சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு லேக். இப்போ ஃபர்ஸ்ட் மூவி பண்ணுறாங்க சார், கனெக்ட் ஆகுதா ஆகலையான்றதை தாண்டி நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளே விஷுவலோட நம்ம உள்ளே போயிட்டோம் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் யாருமே இல்லாமல் போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் போகல, தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்விஸ்ட் எல்லாம் வரும். அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இதுக்கப்புறம் இது என்ன நம்மளுக்கே தெரியும் கனெக்ட் ஆகாமல் ஒன்று. ஏன்னா வந்து காடுன்னா அனிமல்ஸு, அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, வேற பேய், இது எல்லாமே கனெக்ட் ஆகுது இல்லைங்களா. இதுக்கப்புறம் இதுன்னு நம்மளால கெஸ் பண்ண வேணும். ஆக்சுவலாக வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஆனஸ்டா மூவி ஃபோட்டோகிராஃபர் உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுப்பாரு அப்படின்னு தான் பார்த்தோம். பட் அதை தாண்டி இதுக்குள்ள நிறைய விஷயம் லைவா காமிச்சிருக்காங்க. உண்மையா என்ன நடக்கும் காட்டுக்குள்ள போனா அதை லைவா காமிச்சிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் அந்த ட்ரீயை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவன் படுற கஷ்டம் நல்லா தான் இருந்தது படம். அது வந்து அந்த ட்ரீ தான் அப்படி இல்லை ப்ரோ, அது வந்து அந்த ட்ரீ வச்சு தான், அந்த கோல்டன் ட்ரீ வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க, அதை தேடி போகிறாங்க. அதுதான் ப்ரோ கான்செப்ட்டு. அதில் அடிக்கடி மயக்கம் போட்டு தெரியும். அது ஒரு வேற கதையாக டாப்பிக்காக போகுது. எனக்கு சில டைமில் குழம்பியே போச்சு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் புரிஞ்சு இந்த ட்ரீ தான் கான்செப்ட் போலன்ட்டு. அதே அந்த த்ரில்லர் ஹாரர் மூவி மாதிரி இருக்கு. ஓகே படம், ஃபேமிலியோட வந்தால் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஏரியாலாம் நல்லா கடை புதுசாக இருக்கு ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் பார்க்கறது. நான் அதிகமாக வரமாட்டேன் வெளியே, பசங்க கூப்பிட்டாங்க தான். நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபோட்டோகிராஃபர் இந்த அட்வென்ச்சர்லாம் போகிறாங்கல்ல, அவங்களும் நல்லா இருக்கும் ப்ரோ. அவங்க வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. மூவி நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து நியூ தான், பட் அந்த சைட் ஆக்டர்ஸ் அவங்க ஆக்டிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி மூவி வந்து போர்லாம் அடிக்கல, நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு பர்சன் போயிட்டு மாட்டிக்கிட்டா அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அப்புறம் அவரோட லாஸ்ட்டாக அவர் என்ன விஷனுக்காக போனாரோ அதை அச்சீவ் பண்ணுறது தான் மூவி. இல்லை ஒரு பேஷன் இருக்கும்ல எல்லாருக்குமே, அந்த பேஷன் நோக்கி போயிட்டு அவர் ஒரு இது வந்து ரீச் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோவாக எடுக்கிறாரு. ஸோ அதுதான் மூவி. இது லைக் இல்யூஷன் மாதிரி தான் இந்த மூவி. இல்யூஷனில் ஒரு பர்சனுக்கு அது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மூவி. பிஜிஎம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது, ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்தது அந்த அந்த ஸ்பாட் பார்க்கும்போது. லைக் வந்து இது ஹாரர் மூவி மாதிரி நினச்சோம் அந்த மியூசிக்லாம் பார்க்கும்போது, இந்த ஹாரர் மூவி. பட் ஆனால் நார்மலாக நல்லா இருந்தது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ன ஒரு அந்த இது மியூசிக் கொடுக்கணும்.